நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல, இப்ப சட்டப்பேரவை தேர்தலில் நிக்கிறாங்க. 20%ங்கும் போது நம்ம அப்படியே வெறும் இதா சொல்லிட முடியாது. நீங்க வெறும் இதுவா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எங்க கிட்ட நான் வந்து உங்ககிட்ட வந்து டேட்டா வேணாலும் டேட்டா சொல்றேன் உங்களுக்கு நான். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் டேட்டா இல்லாம நான் பேசுறேன். நான் டேட்டா வச்சுட்டு தான் பேசுறேன். நான் பலவிதமான நான் ஏன்னா 2024 தேர்தலுக்கு பிறகு என்னுடைய வெறும் சர்வே மட்டும் வச்சு நான் வந்து மக்கள் நம்ம சர்வே நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? சர்வே வந்து மிஞ்சி போனால் ஒரு 1% எடுப்போம், இல்லைனா 2000, 500, 1000 இது இவ்வளோ தான் எடுக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து நம்ம வந்து ஒரு பெரும் அளவில் நம்மளால் வந்து சொல்லிட முடியாது. அதனால தான் பல கால்குலேஷன் உங்களுக்கு வருது. அப்படிப்பட்ட கால்குலேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி, எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து மாறலாம். இது வந்து 2025. நான் எங்களை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து 18லேருந்து 19 வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள், மகளிர், 20லேருந்து 29 இருக்கிறவங்க அதெல்லாம் பிரேக்கப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அது பிரேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தாவேக்கா ஆட்சிக்கு வரணும்னா 1,65,00,000 வாக்குகள் எடுக்கணும். இன்றைக்கி அவங்க எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்குகள் எனிவேர் பிட்வீன் 93 lakhs and 1.14 crores. இதுதான் ரேஞ்சு. ஸோ 1 crore தாண்டினாலே அவங்க வந்து சீட்டை மாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் கால்குலேஷன். அந்த இடத்த நிற்கிறோம் நம்ம. அது எங்கேருந்து வாங்குறாங்க? ஒரு பிரபலமாக வாங்கக்கூடியது வந்து மகளிர்கிட்டேருந்து வாங்குறாங்க. 18லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 70% வாங்குறாங்க. 20லேருந்து 29 ஒரு 50% வாங்குறாங்க. 30லேருந்து 39 ஒரு 35% வாங்குறாங்க. 40 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தெரிஞ்சு 15%, 10% தான் வருது. ஸோ இந்த கால்குலேஷனை வச்சு தான் உங்களுக்கு நம்ம டேட்டாவை சொல்கிறோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.